வட்டி வியாபாரம் செய்யும் சிச்சு காக்கா. பறவைகளோட கிராமத்துல ஒரு காலத்துல சிச்சு காக்காவோட பேரு சொன்னா அவர் ஒரு சண்டைக்காரி, சரியான கஞ்ச பிசினாரின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ சிச்சுவோட பேரை கேட்டாலே போதும் எல்லாரும் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா தான் அவ வட்டி வியாபாரத்தையும் ஆரம்பிச்சிருந்தா. அந்த ஊர்ல யாருக்காவது கஷ்டம் வந்துச்சுன்னா, பண தேவை ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாரும் சிச்சு கிட்ட போய் தான் ஆகணும். ஆனா அவ சொல்ற வட்டி கணக்கு கேட்டா எல்லாருக்குமே மயக்கமே வந்துடும். ஒரு நாள் காலையில நேரம் சிச்சு காக்கா அதோட வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு அதோட வட்டி புத்தகத்தை எடுத்து வச்சு கணக்கு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அவளுக்கு பக்கத்திலேயே அவளுடைய புள்ளியான சின்ன காக்காவும் உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு வட்டி கணக்குல உதவி பண்ணிக்கிட்டு இருந்தான். சின்னோ, இந்த சோட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய பண பாக்கி எவ்வளவு இருக்குன்னு பாரு. போன மாசம் அவளுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தேன். அவ இப்ப எனக்கு 20 ரூபாய் கொடுக்கணும்ல. அப்போ சின்னவும் கணக்கு பண்ணி பார்த்து, அம்மா 10 ரூபா கொடுத்து ஒரு மாசம் தானே ஆச்சு. ஒரு மாசத்துக்குள்ள எப்படிமா அது டபுளா அதிகமாகும்? அப்போ சிச்சு காக்கா புள்ளியோட தலையில ஒரு கொட்டு கொட்டி, டேய், சொன்னதை மட்டும் செய். என்கிட்ட கடன் வாங்குறவங்க எல்லாருக்குமே வட்டி இதுதான். என்கிட்ட கடன் வாங்கினா எல்லாரும் இந்த வட்டி பணத்தை கொடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா அவங்களுக்கு கடனே கொடுக்க மாட்டேன். சரி, டைம் என்ன ஆகுது? துணி இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. லேட்டா வந்தானா அதுக்கும் எக்ஸ்ட்ரா வட்டி போடுவேன் அப்படின்னு சிச்சு சொன்னாலும் இல்லையோ ரொம்பவும் கவலையோட துணிக்குருவி அங்க வந்து நின்னா. சிச்சு, வணக்கம். அப்போ சிச்சு காக்கா நிமிந்து கூட பார்க்காம துணிக்கிட்ட, வந்துட்டியா துணி? சொல்லு சொல்லு, என்ன பழைய கணக்கை முடிக்கிறதுக்காக வந்திருக்கியா இல்ல புதுசா கடன் வாங்க வந்திருக்கியா? கையில எந்த பொருளும் கொண்டு வரல? அப்போ துணிக்குருவி, கடன் கேட்க தான் வந்திருக்கேன். புஜ்ஜிக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும். என் கையில 1 ரூபா கூட இல்லை. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. வேற வழி இல்லாம தான் உன்கிட்ட ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கலான்னு வந்திருக்கேன். கூட நான் விளைச்சல் விளைஞ்சதுமே அந்த 100 ரூபாவை கணக்கு பண்ணி கொடுத்துடுறேன். அப்போ சிச்சு துணியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, 100 ரூபாய் தானே கொடுக்குறேன். ஆனா என் வட்டி கணக்கு என்னன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் சிச்சு. ஆனா போன தடவை நான் 20 ரூபாய் தான் கடன் வாங்கினேன். விளைச்சல் வித்து வந்த பணத்துல பாதி பணத்தை உனக்கு கொடுத்துட்டேன். இந்த தடவை வட்டியை கொஞ்சம் குறைச்சி கொடு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருட்டு, நீ கடன் வாங்கணும்னு வந்துட்டேன். இங்க கணக்கெல்லாம் நீ பேசக்கூடாது. நான் சொல்றது தான் கணக்கு. 100 ரூபாய் வேணும்னா சொல்லு. அதுக்கு பதிலாக உன்கிட்ட ஒரு தங்க மூக்குத்தி இருக்கும்ல, அதை என்கிட்ட அடகு வச்சுடு. அப்புறம் வாரத்துக்கு 10 ரூபாய் வட்டி. ஒரு வாரம் வட்டி கொடுக்கலனாலும் உன்னோட தங்க மூக்குத்திய நான் எனக்கு சொந்தமாக்கிப்பேன். துணிக்குருவி ரொம்பவும் கவலையோட, தங்க மூக்குத்தியா? அது எங்க அம்மாவோட மூக்குத்தி. அது ரொம்ப விலை அதிகம். எங்க அம்மா ஞாபகமா வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுலயும் 100 ரூபாய்க்கு கேட்குறியே, 500 ரூபாவது கொடுக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அது பழைய காலத்து மூக்குத்தி. விலை கம்மியா தான் இருக்கும். உனக்கு வேணும்னா 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போ. இல்ல மற்றவங்க எல்லாருக்குமே நான் கடன் கொடுத்துருவேன். துணிக்குருவிக்கு வேற வழி இல்லைங்கிறதுனால கண்ணுல கண்ணீரோட அவங்க அம்மாவோட மூக்குத்தியை கொண்டு வந்து கொடுத்து 100 ரூபாவை கடன் வாங்கினான். இந்தா சிச்சு, இது என் உயிருக்கும் மேல. தயவு செஞ்சு இதை பத்திரமா வச்சுக்கோ. சிச்சு காக்கா வெயில் அந்த மூக்குத்தியை வச்சு பார்த்து, ஆஹாஹா, வைரக்கல்லு போல நல்லா ஜொலிக்குது. சின்னோ, இதை எடுத்துட்டு போய் நம்ம பீரோல பத்திரமா வைடா. நாளைக்கு சோட்டு வருவா. அவகிட்ட என்ன வாங்கலாம்? அவ வீட்டு பத்திரத்தை வாங்கிடலாம். அம்மா, என்னம்மா இது? எல்லாரையும் இப்படி கஷ்டப்படுத்த அந்த பாவம் நம்மளை வந்து சேராதா? பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை. பணம் இருந்தால் தான் இந்த உலகம் நம்மள மதிக்கும். நீ வாயை முடிக்கிட்டு கணக்கு எடுத்துறா. இப்படியே நாட்களும் போச்சு. சிச்சுவோட இந்த அட்டகாசத்தை தாங்க முடியாம ஊஜனங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. தினமும் சிச்சு யார் வீட்டுக்காவது போய் அவங்க கிட்ட சண்டை வாங்குறது, இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை எடுத்துக்கிட்டு போறது, இப்படியே தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் மகிக்கழகு ஊருக்கு நடுவில் இருக்கிற மரத்துக்கு கீழே சோகமா வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது சோட்டு, குஹு, லூசி, துணி பசங்க எல்லாருமே வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சோட்டு கவலையா, மஹி, அந்த சிச்சுவுக்கு வட்டி கட்ட முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் தோட்டத்தில் விளையிற கொய்யா எல்லாத்தையுமே அவளுக்கு தான் கொண்டு போய் கொடுக்குறேன். பசங்களுக்கு கூட கொடுக்கறது இல்ல. என்னாலேயும் அவ தொல்லை தாங்க முடியல. அவகிட்ட கடனா வாங்கினது 10 ரூபாய். அதுக்கு வீட்டை எழுதி கேட்குறா. தயவு செஞ்சு அவளுக்கு ஏதாவது பண்ணுங்க. ஆமா மஹியத்தை, எங்க அம்மாவோட மூக்குத்தியை கூட வாங்கிக்கிட்டாங்க. எங்க அம்மா தினமும் அழுதுகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த மகிக்கழுகு, சீச்சி, கூடவே இருக்கிற பறவைங்களை பணத்துக்காக இவ்வளோ கொடுமைப்படுத்துறாளா அந்த சிச்சு? அவளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும். ஆனா நேராக போய் அவகிட்ட சண்டை புல்லாம் போட முடியாது. அதுக்கு பதிலாக என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது என்னங்க மஹி? எனக்கு ஒரு நண்பன் இருக்கான். அவன் பக்கத்து ஊர்ல காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் மூலமா ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம். அடுத்த நாள் காலையில சிச்சு காக்காவோட வீட்டு வாசல்ல ஒரு பறவை நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பறவை ரொம்ப வித்தியாசமா
நல்ல வண்ணமயமான இறகுகளோட இருந்துச்சு. கழுத்துல ஒரு தங்க நெக்லஸும் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் மகிகளுக்கு சொன்ன நண்பன் மயில். அந்த மயில் மாறு விஷயத்துல கார்ல வந்து அங்க இறங்குச்சு. அந்த மயில் காரை விட்டு இறங்கி ரொம்ப சத்தமா, வணக்கம், யாராவது இருக்கீங்களா? இந்த வீட்ல தான் இந்த ஊரோட பெரிய பணக்காரியான சிச்சு காக்கா இருக்கிறதா அப்படின்னு சொன்ன உடனே சிச்சு காக்கா சின்ன காக்கா 2 பேரும் வெளியில வந்தாங்க. ஆமா ஆமா, நான் தான். வாங்க வாங்க சின்னு, சேர் போடு சார் உட்காரட்டும். அவருக்கு குடிக்க தண்ணி கொடு. என்னோட பேரு மயில்வர்மன். நான் பக்கத்து ஊரு ஜமீன்தாரன். எங்க ஊர்ல இப்போ வறட்சி வந்திருக்கு. அதனால ஒரு 1000 தானியத்தை கடன் வாங்கிட்டு போக வந்திருக்கேன். நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்த நாளே நான் உங்களுக்கு அது 10 மடங்கு அதிகமா கொடுப்பேன். இப்ப எங்க ஊரு கஜானா வேற திறக்க முடியல, சாவியை தொலைச்சிட்டோம். அதை கேட்ட உடனே சிச்சு காக்கா ரொம்ப ஆச்சரியமா, என்னது 10 மடங்கா? அதாவது 10,000 தானியத்தை கொடுக்க போறீங்களா? இது பம்பர் ஆஃபர் தான். நீங்க கேட்ட 1000 தானியத்தை கொடுக்குறேன். ஆனா ரூல்ஸ் பிரகாரம் நீங்க ஏதாச்சும் அடகு வைக்கணும்ல. அப்ப அந்த மயில் சிரிச்சுக்கிட்டே, என்னது அடகு வைக்கணுமா? நாங்க கொடுக்குற வாக்கு பத்தாதா? இருந்தாலும் கேட்டுட்டீங்க. இந்தாங்க, இது என்கிட்ட இருக்கிற வைர மாலை. இந்த மாலையை உங்ககிட்ட நான் அடகு வைக்கிறேன். இதோட மதிப்பு எவ்வளோன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த மயில் அதோட பாக்கெட்ல வச்சிருந்த ஒரு நெக்லஸை எடுத்து கொடுத்துச்சு. அதுல நிறைய கல்லுங்க வச்சிருந்துச்சு. வெயில்ல அந்த கல்லுங்க எல்லாமே பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு அந்த நெக்லஸை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. ரொம்ப ஆசையோட அந்த நெக்லஸை எடுத்து தடவி பார்த்து, ஆஹா, இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலே இது கோடிக்கணக்கான விலை தான் இருக்கும் போல. டே சின்னு, உள்ள போய் 1000 தானியத்தை போட்டு வச்சிருக்கிற அந்த மூட்டையை கொண்டு வந்து இவங்க கிட்ட குடுறா. அவங்க அதை எடுத்துக்கிட்டு போகட்டும். அம்மா, எல்லாத்தையும் கொடுத்துட்டா நாம சாப்பிட என்ன பண்றது? டேய், உனக்கு என்னடா தெரியும்? இது இருந்தா நாம ராஜா வாழ்க்கை வாழலாம். போ சீக்கிரமா கொண்டு வந்து அவருக்கு அதை கொடுத்துரு அப்படின்னு சிச்சு காக்கா சொன்ன உடனே சின்ன வீட்டுக்குள்ள போய் 1000 தானியங்கள் இருக்கிற ஒரு மூட்டையை கொண்டு வந்து அந்த மயிலுக்கு முன்னாடி வச்சான். மயிலும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்புறம் அந்த மயில் அந்த தானியத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. டே சின்னோ, நம்ம கோடீஸ்வரங்களா ஆயிட்டோண்டா. இந்த வைர ஆரம் நமக்கு தான் சொந்தம். அந்த மயில் திரும்ப வந்தாலும் நமக்கு 10,000 தானியத்தை கொடுக்கும். எப்படியும் நமக்கு லாபம்தான். அப்படி சிச்சு அந்த நெக்லஸை கழுத்துல போட்டுக்கிட்டு கண்ணாடியில பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. நான் ராணி அப்படின்னு நினைச்சது. ஆனா அன்னைக்கு சாயந்தர நேரம் அந்த நெக்லஸோட ஜொலிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. சிச்சு காக்கா பயந்து போய் அதை கழட்டி பார்க்கும்போது கையில வச்ச கொஞ்ச நேரத்துல அது எல்லாமே கருப்பா மாறிடுச்சு. அதுல இருந்து ஏதோ கலர் கையில வர ஒட்டிக்கிச்சு. சிச்சு காக்கா அதை பார்த்து பயந்து போய், என்ன இது? என்ன கலர் ஒட்டிக்குது கையில? ஐயோ, யாரோ இதுல கலர் பூசி கொடுத்துருக்காங்க. இது இது வைர ஆரம் இல்ல. இது இது சாதாரண ஒரு பித்தளை ஆரம் தான். ஐயோ, இதுக்கு பதிலா நான் 1000 தானியங்களை கொடுத்துட்டேனே. என் சொத்து எல்லாமே போயிடுச்சே அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா லபோ திபோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுது. துனி, சோட்டு, மஹி, எல்லாரும் வாங்க. என்ன ஒரு மயில் ஏமாத்திருச்சு. ஜமீன்தாருன்னு சொல்லி ஏமாத்திருச்சு. சிச்சு கத்துற சத்தம் கேட்ட உடனே மஹி, சோட்டு, லூசி, பசங்க, டொனி எல்லாருமே அங்க வந்து நின்னாங்க. சிச்சு காக்கா லபோதிபோன்னு கத்துறத பார்த்து எல்லாருமே சிரிச்சாங்க. என்ன சிச்சு, பேராசப்பட்டு இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து இந்த டூப்ளிகேட் மாலையை வாங்கி வச்சுக்கிட்டியா? இது எல்லாம் செய்ய வச்சதுனா செஞ்சது என்னோட நண்பன். சிச்சு காக்கா பயந்து போய், என்னது, நீங்க செய்ய வச்சிங்களா? அப்போ என்னுடைய தானியம் எல்லாம்? அதெல்லாம் எங்ககிட்ட பத்திரமா இருக்கு. ஆனா அதை உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ இவங்க எல்லார்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்குனல, அதனால அதை நான் இவங்களுக்கு கொடுக்க போறேன். அப்போ சிச்சு காக்கா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு கண்ணுல கண்ணீரோட, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட பணம் வாங்கி வட்டின்ற பேர்ல எல்லாத்துலயும் கொள்ளையடிச்சது உண்மைதான். ஆனா அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனையே கொடுக்காதீங்க. துணி, என்னை மன்னிச்சிடு. உங்க எல்லார்கிட்ட இருந்து என்னால பொருள் வாங்கினோம் எல்லாத்தையும் நான் திரும்ப கொடுத்துடுறேன். துணி மூக்குத்தியை வாங்கிக்கிட்டு, நல்லது சிச்சு, பணம் வேணும்னா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு எடு. இப்படி மற்றவங்களை ஏமாத்தி வாங்காத. அப்படி இருந்தா பாவம் தான் வந்து சுத்திக்கும். இனி அப்படி பண்ண மாட்டேன் துணி. நாளைக்கு இருந்து என்னுடைய பழைய தோசை வியாபாரத்தையே நான் செஞ்சுக்கிறேன். அப்படி சிச்சு காக்கா அவ செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டு துணியோட மூக்குத்தி, சோட்டுவோட வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டா. அன்னையில இருந்து சிச்சு காக்கா வட்டி வியாபாரம் செய்யவே இல்லை. பறவைங்களோட ஊரு இப்ப ரொம்பவே மாறி போச்சு. ஒரு காலத்துல சாயந்தர நேரம் ஆச்சுன்னா போதும், எல்லாரும் ஊருக்கு நடுவில் இருக்கிற மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எப்ப இந்த ஊருக்கு கரண்ட் கனெக்ஷனை கொண்டு வந்தாங்களோ அப்பவே எல்லாம் மாறி போச்சு. எல்லாரும் வீட்டிலையும் பெரிய பெரிய டிவி, ஃப்ரிட்ஜு, மிக்சி, இதை விட ஒவ்வொருத்தங்க கையிலையும் ஒரு மொபைல் ஃபோன் இருந்துச்சு. அன்னைக்கு சாயந்தர நேரம்
துணிக்குருவி மகிக்கழகு 2 பேருமே ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு போன்ல ஏதோ வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. துணிக்குருவி போன்ல சமையல் வீடியோவை பார்த்துக்கிட்டே, இங்க பாத்தீங்களா மகி, இந்த சமையல் எவ்வளவு அழகா பண்றாருன்னு, நாளைக்கு நம்மளும் பண்ணலாமா? மகிக்கழகு வாட்ஸ்அப்ல வந்த ஜோக் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி டோனி, ஆனா முதல்ல இந்த ஜோக் பாரு, நம்ம சிச்சுவை பத்தி தான் யாரோ சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஃபன்னியா இருக்குல்ல? ஆமா, ஆனா இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷம் போயிடுச்சோ பாரு. நாம 2 பேர் மட்டும்தான் இங்க இருக்கோம், மத்தவங்க எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு தெரியல. உண்மைதான் டோனி, நம்ம எல்லார விடவும் ரொம்ப மோசமா இருக்கிறது அந்த சிச்சு மட்டும்தான். எல்லார விடவும் மோசம் நம்ம சிச்சு காக்கா தான். சிச்சு காக்கா போனுக்கு அடிமையாயிடுச்சு. காலையில எழுந்திரிச்சதுல இருந்து படுக்கிற வரைக்கும் என்ன வேலை செய்தோ இல்லையோ எப்பவுமே அந்த போன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் சிச்சு காக்காவோட வழக்கமாயிடுச்சு. சிச்சு காக்கா போனை பார்த்துக்கிட்டு, டே சின்னோ சின்னோ, இங்க பாரு, இந்த ஏஞ்சல் ட்ரெஸ்ல நான் பார்க்க ஏஞ்சல் மாதிரியே இருக்கேல. துணி மட்டும் இப்ப இந்த போட்டோவை பார்த்தானா ரொம்பவும் பொறாமப்படுவாள்ல. அம்மா, அந்த போட்டோவை காட்டி என்ன அடிக்கடி பயமுடுத்தாதம்மா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடு. இருடா, இந்த ரீல அப்லோட் ஆகட்டும், இன்னைக்கு 10 லைக் அதிகமா வரணும். வர வர யாருக்கும் என் திறமை தெரிய மாட்டேங்குதுடா. அப்படி சிச்சு காக்கா அந்த போன்லயே முழுகி போயிருந்துச்சு. ஆனா அன்னைக்கு மதிய நேரம் ஒரு பெரிய நிகழ்வு நடந்துச்சு. துணிக்குருவி மிக்சியில ஏதோ போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மிக்சி ஆஃப் ஆயிடுச்சு. அதே மாதிரி புஜ்ஜி டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டிவியும் ஆஃப் ஆயிடுச்சு. சிச்சு காக்கா மொபைல சார்ஜ் போடலாம் அப்படின்னு வயரை சொருவிட்டு பார்த்தா சார்ஜ் ஆகல. போர்ட்ல லைட்டும் எரியல. ஊர் முழுக்க திடீர்னு கப் அப்படின்னு கரண்ட் போயிடுச்சு. அம்மா அம்மா, நான் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், டிவி நின்னு போயிடுச்சுமா, என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சு? கரண்ட் போயிருக்கோம், 10 நிமிஷத்துல வந்துடும், நீ போய் பாத்திரம் கழுவ. அட, நான் என்ன பண்றது? அது வரைக்கும் போர் அடிக்கும். அடுத்து இந்த கரண்ட் எப்போ வருமோ என்னவோ தெரியலையே. பக்கத்து வீட்டுல இருந்து சிச்சு காக்கா கத்துற சத்தம் அப்பதான் தொடங்குச்சு. ஐயோ, மொபைல்ல 15% தான் சார்ஜ் இருக்கு. டே சின்னோ, போய் பார்த்துட்டு வாடா, ஃபீஸ் யாராவது பிடுங்கிற போறாங்க. ஏன் ரீல்ஸுக்கு நிறைய லைக் வருதுங்கிற பொறாமையில அந்த துணி ஃபியூஸை பிடுங்கிட்டாலே என்னவோ. அம்மா, ஊர் முழுக்க கரண்ட் போயிருக்கு, 1 மணி நேரத்துல வந்துடும், சும்மாரு. 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆச்சு, 5 மணி நேரம், சாயந்தரம் 6 மணியே ஆயிடுச்சு. ஆனாலும் கரண்ட் வரல. இப்பதான் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. எல்லார் போன்லயுமே சார்ஜ் தீந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. சோட்டுக்கிளி பதட்டமா, ஐயோ சார்ஜ் போயிடுச்சு, என் போன் ஆஃப் ஆயிடுச்சு, இன்னைக்கு நான் தினமும் பாக்குற சீரியலை எப்படி பாக்குறது? ஹீரோவுக்கு என்னாச்சோ என்னவோ. அம்மா, நான் என்ன ஹோம்ஒர்க் பண்ணணுன்றது இப்ப மொபைல்ல தான் இருக்கு, டீச்சர் அடிப்பாங்க, என்ன பண்றது? அட கடவுளே, பவர் பேங்க்லயே சார்ஜ் இல்லையே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் எப்படி சாட் பண்றது? எல்லாரை விட அதிகமா கரண்ட் இல்லைங்கிறதுனால ரொம்பவும் துடிச்சுக்கிட்டு இருந்தது சிச்சு காக்கா மட்டும்தான். சிச்சு காக்கா போனை பார்த்துக்கிட்டு, 5, 4, ஐயோ சார்ஜ் இறங்கிக்கிட்டே இருக்கே, என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் என்னுடைய புது போஸ்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களே, என்ன பண்றது? 3, 2, 1 போச்சு. சிச்சு காக்காவோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ, என் வாழ்க்கையே இருண்டு போச்சே அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு சூரியனும் முழுகிட்டான். பறவைங்களோட ஊரு இருட்டுல முழுகி போயிடுச்சு. எப்பவுமே எரியற தெருவிளக்கும் எரியல, யாரோட வீட்டிலையும் ஒரு லைட்டு கூட எரியல. அந்த இருட்டை பார்த்து எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க. அம்மா, இருட்டா இருக்குமா, எனக்கு எதுவுமே தெரியலம்மா. பயப்படாத புஜ்ஜி, ஒன்னும் ஆகாது. இந்த பழைய கேண்டில் எல்லாத்தையும் எங்க வச்சேனே எனக்கு தெரியலையே. அப்பதான் சிச்சு வெளியில வந்து, யாராவது இருக்கீங்களா? இருட்டா இருக்கு, வழியே தெரியல, என்னோட போன்ல ஃபிளாஷ் லைட்டும் ஒர்க் ஆகல, இந்த இருட்டுல போய் எங்கேயாவது விழுந்துருவேணும்னு பயமா இருக்கு, யாராவது இருந்தா உதவி பண்ணுங்க. எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்தப்போ அந்த இருட்டை பார்த்து எல்லாருமே ரொம்பவும் பயந்துட்டாங்க. இது வரைக்கும் எந்த அளவுக்கு கரண்ட்டை நம்பி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுது. அப்பதான் மகிக்கழுகோட வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சின்ன வெளிச்சம் வெளியில வந்துச்சு. மகிக்கழுகு ரொம்பவும் பழைய ஒரு விளக்க வச்சுக்கிட்டு இருந்தா. மகி சிரிச்சுக்கிட்டே, என்ன இது, கரண்ட் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாதா? நம்ம தாத்தா பாட்டி காலத்துல கரண்ட் இருந்துச்சா, அப்ப அவங்க வாழல, ஏன் இந்த விளக்கு வெளிச்சம் நமக்கு பத்தாதா அப்படின்னு மகிக்கழுகு லேந்தர் பிடிச்சிக்கிட்டு சொல்லுச்சு. லேந்தர்ல இருந்து வந்த வெளிச்சம் அந்த இடம் முழுக்க பரவுச்சு. அதை பார்த்து பறவைங்க எல்லாருமே மகிக்கழுகு பக்கத்துல வந்து நின்னாங்க.
எங்க வீட்லயும் இதே மாதிரி பழைய விளக்கு ஒன்று இருக்கு. புஜி, வா அதை போய் எடுக்கலாம். எங்க வீட்லயும் இருக்கு. பனு, வாடா அதை போய் எடுக்கலாம். ஐயோ, பழைய விளக்கா? என்கிட்டயும் ஒன்று இருக்கு. ஆனா அது யூஸ் பண்ணா என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? முதல்ல உயிரை காப்பாத்திக்க சிச்சோ, அப்புறம் ஸ்டேட்டஸ் பத்தி யோசிக்கலாம். எல்லாருமே அவங்க வீட்டு பரணையில போட்டிருந்த பழைய லேந்தர் விளக்க வெளியில எடுத்தாங்க. அதுல கெரோசன் ஊத்தி திரி போட்டு ஏத்தி வச்சாங்க. கொஞ்ச நேரத்துல இது வரைக்கும் பல்பு வெளிச்சத்துல வெளிச்சமா இருந்த அந்த ஊரு இப்போ இயற்கையான லேந்தர் விளக்கு வெளிச்சத்துல பகல் மாதிரி இருந்துச்சு. பசங்களுக்கு அந்த லேந்தர் விளக்கு வெளிச்சம் புதுசாதான் இருந்துச்சு. பசங்க எல்லாரும் செவுத்துல அவங்க நிழல் விழுறத பார்த்து அதை வச்சு விளையாட்டு ஆரம்பிச்சாங்க. டேய் சின்னு, இது என்ன நிழல்டா? புஜி, அது நாய்வால் மாதிரி இருக்கு. இங்க எங்க அம்மாவோட மூக்க பாரு. டேய், என்னோட மூக்கா? பெரியவங்களுக்கு கையில போனும் இல்ல, வீட்டுல டிவியும் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் விளக்கு எடுத்துக்கிட்டு ஊருக்கு நடுவுல இருக்கிற அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறமா பறவைங்களோட ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருந்தாங்க. அப்பாடா, எவ்வளவு அமைதியா இருக்குல்ல. இந்த போனோட சத்தம் இல்ல, எல்லாரும் ஒன்னா உக்காந்துருக்கோம். ஆமா டோனி, என்னடா சீரியல் பார்க்க முடியலையேன்னு வருத்தப்பட்டேன். ஆனா அந்த சீரியல்ல எப்ப பார்த்தாலும் மாமியார் மருமக சண்டை தான். அதுக்கு நாம எல்லாரும் இப்படி ஒன்னா உட்காந்து பேசுறதே நல்லா இருக்கு. ஆனா சிச்சு காக்கா இன்னும் கோவமா, சே, இந்த லேந்தர் வெளிச்சத்துல என் உருவம் சரியா தெரியவும் மாட்டேங்குது. ரீல்ஸும் போட முடியல, என்னால மொபைலும் பார்க்க முடியல. உண்மையிலேயே இந்த கரண்ட் இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இருக்கவே முடியல. மகிக்கழுகு சிரிச்சுக்கிட்டே, பைத்தியமா உனக்கு சிச்சோ? எப்பவுமே ஃபாலோவர்ஸ் பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன இருக்கு? முன்னாடியே நாங்க எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்கோம், எங்க கிட்ட பேச முடியாதா? ஊருக்கு கரண்ட் வந்து நம்ம எல்லாரையும் பிரிச்சு வச்சுது. இந்த இருட்டு மறுபடியும் வந்து நம்ம எல்லாரையும் சேர்த்து வச்சிருக்கு. மகிக்கழுகு பழைய காலத்து கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுது. சோட்டுக்கிளி ஜோக் சொல்லிக்கிட்டு இருந்தா, துணிக்குருவி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா. சிச்சு காக்கா முதல்ல கோவமா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல அவங்க பேசுறதையெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சுது. அப்போ சிச்சு காக்கா மகி கிட்ட, என்னங்க மகி, உங்க கதையில லாஜிக்கே இல்லையே. அது மட்டும் இல்ல, அந்த ஹீரோ நல்லாவே இல்லை, என்ன மாதிரி புத்திசாலியும் இல்லை. ஆமா சிச்சோ, உன்ன மாதிரி யாரும் ஸ்மார்ட் இல்லை. அன்னைக்கு ஃபோனை அரிசி டப்பால போட்டு வச்ச, நேத்து தண்ணியில போட்டு வச்ச, உன்ன மாதிரி யோசிக்க முடியுமா? அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பல மணி நேரம் ஓடி போச்சு. அவங்க பேசுறதுல கரண்ட் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையே மறந்துட்டாங்க. பசங்க எல்லாரும் விளையாடி விளையாடி அங்கேயே படுத்து தூங்குனாங்க. பெரியவங்க எல்லாரும் பல வருஷத்துக்கு அப்புறமா சந்தோஷமா ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நடுராத்திரி ஆனதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் சரி போய் படுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஊர்ல இருக்கிற அந்த தெருவிளக்கு எல்லாமே எரிஞ்சுது. வீட்டுக்குள்ளாரையும் லைட்டும் எரிஞ்சுது. கரண்ட் வந்துருச்சு. அவ்வளோ நேரம் இருட்டா இருந்த அந்த இடத்துக்கு திடீர்னு லைட் வெளிச்சம் வந்த உடனே எல்லாரும் பட்டுன்னு கண்ணை மூடிட்டாங்க. அப்பதான் சிச்சு காக்கா கரண்ட் வந்ததை பார்த்து பட்டுன்னு எழுந்திருச்சுது. அப்பாடா, கரண்ட் வந்துச்சு, என் ஃபோனு, என் ரீல்ஸு அப்படின்னு சொல்லி அவளுடைய வீட்டுக்கு ஓடுனா. ஆனா மற்றவங்க எல்லாருமே கரண்ட் வந்ததை பார்த்து ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பார்த்துக்கிட்டு அமைதியா இருந்தாங்க. சோட்டுக்கிளி ரொம்ப கவலையா, அவ்வளவுதான், கரண்ட் வந்துருச்சா, நம்ம சந்தோஷம் போச்சு, நாளைக்குல இருந்து எப்பவும் போலதான். துணி கையில் இருக்கிற அந்த லேந்தர் விளக்க பார்த்து, உண்மைதான், இனி இந்த லேந்தருக்கும் வேலை இல்லை, நம்ம வாய்க்கும் வேலை இல்லை, அமைதியா இருக்கணும் இல்ல? ஏன் கவலைப்பட்ட துணி? கரண்ட் வந்து நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுத்துருமா என்ன? கரண்ட் இருந்தா என்ன, இல்லைனா என்ன, நாம எப்பவும் போல உட்காந்து சந்தோஷமா பேசலாம். எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம தினமும் சாயந்தரம் இப்படியே மீட் பண்ணலாம், சரியா? இது உண்மையிலே நல்ல யோசனை தாங்க. இந்த யோசனை எல்லாருக்குமே பிடிச்சது. சிச்சு காக்கா ஃபோன் சார்ஜ் ஆகுறத பார்த்து, ஐயோ, எனக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெளியில வந்து, உங்க ஐடியா எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா டீயும் பஜ்ஜியும் துணிதான் கொண்டு வரணும், நான் சும்மா உட்காந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு சிச்சு காக்கா. சிச்சு சொன்னதை கேட்டு அவங்க எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அன்னைக்கு ஒரு நாள் கரண்ட் இல்லாம போனது அவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்துச்சு.